நிஜமா சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த தப்பை நான் பண்ணவே இல்லை. நான் லாஸ்ட் வீடியோவுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோவில் நான் தொழுகைக்கு நிற்கும்போது மேலே வந்து ஒரு விஜய் ஃபோட்டோ இருந்ததை வந்து நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க. பட் கண்டிப்பாக நான் அதை வந்து அவ்வளோவா சரியாக வந்து பார்க்கல. பிகாஸ் ஹஃபியோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க எதுவும் தெரியாமல் ஒட்டியிருப்பாங்க போல். அதுக்கு மறுநாள் நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே தொழுகை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து அது பெருசாக வந்து பார்க்கல. ஓகேங்களா. அதே மாதிரி கண்ணாடி முன்னாடி நிறைய பேர் தொழக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக பீரோவுக்கு பக்கத்தில் தான் வந்து நின்று தொழுவேன். அது வீடியோவில் விசிபிளாக வந்து அதுக்கு முன்னாடி இருக்க மாதிரி வந்து தெரியுது. பட் நிறைய பேர் சொன்னதுனால நான் பீரோவில் இருந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். சின்ன பசங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கி இஃப்தியாருக்கு வந்து சுத்ரியான் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா இஃப்தியார் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் ஜூஸு, ஃப்ரூட்ஸு, கடல் பாசி, நோம்பு கஞ்சி, வடை அதை வச்சு வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு இதை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்தோடனே அசர் தொழுதுட்டு அதுக்கான வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ திடீர்னு தண்ணி வந்துருச்சு. சரி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி போட்டுட்டு முதல்ல தண்ணி பிடிச்சிடலாம் அப்படின்னு தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இஃப்தியாருக்கு டைம் ஆகிடுச்சு. ஸோ நோன்பு திறந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஒர்க்கை வந்து நான் வந்து பார்த்து வச்சேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே பக்கத்தில் இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையும் வந்து கழுவிட்டேன். ஸோ இப்படி தான் எப்போயுமே கிச்சனில் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அங்கே இருக்க வேலையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு சமைச்சு அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஹாலுக்கு வந்துட்டோம்னா நம்ம வந்து அடுத்த வேலையை வந்து பார்க்கலாம். அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்திருந்தால் செய்ய போகிற டிஷ் ஏதாவது தீஞ்சி சொதப்பிடுச்சுன்னா கஷ்டம். ஸோ மேக்ஸிமம் நான் அப்படி தான் வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து எலும்பு, கறி எல்லாமே போட்டு செய்கிறது. ஸோ அதை செஞ்சு சாப்பிட்டு அன்றைக்கி இஃப்தாரை முடிச்சாச்சு.